திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி அன்னை பத்து. அன்னை பத்து என்று சொற்கள் திரும்ப திரும்ப வருகின்றன. அதனாலே இந்த பதிகத்தை அன்னை பத்து என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள். ஒரு தலைவி இறைவனிடத்திலே காதல் கொண்டாள். அந்த இறைவன் கையிலே பிச்சை பாத்திரம் ஏந்தி வீடு வீடாக பிச்சை எடுக்க வருகிறான். பிச்சை எடுக்க வருகிறவனுக்கு சோறு போட வந்த பெண் அவனுடைய அழகை பார்த்து அவனிடத்திலே ஈடுபட்டு விட்டாள். அவனை தவிர வேறு யாரையும் மணப்பதில்லை என்ற முடிவுக்கும் அவள் வந்து விட்டாள். அப்படி அத்துமீறி ஒரு நிலைக்கு அவள் ஆய்விடுகிறாள். அதாவது பரிபக்குவம் மிகுந்து போய் விடுகிறாள். அந்த பரிபக்குவம் மிகுந்திருக்கிற அந்த பெண்ணிடத்திலே போய் அவருடைய தாய் கேட்கிறாள், ஏனம்மா இப்படி மாறிவிட்டாய்? நேற்றெல்லாம் விளையாடினாய், நேற்றெல்லாம் சோறு சாப்பிட்டாய், எல்லாரோடும் கலந்து பேசினாய், இன்னைக்கு சாப்பிடுறதில்ல, மற்றவங்களோடு போய் விளையாடல, என்னோடையும் பேச மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன வந்தது? உனக்கு ஏதாவது பேயை பிடிச்சிருச்சா என்ன என்று அவள் ஆச்சரியப்பட்டு போய் மகளை கேட்கிறாள். அப்படி மகளை கேட்கிற போது அந்த மகள் தாய்க்கு விடை சொல்றாள். அப்படி விடை சொல்லுகிற போது தான் எந்த இறைவனை யாரை பார்த்து காதலித்தாளோ அந்த காதலிக்கப்பட்ட ஒருவருடைய உருவம், குணம், செயல் எல்லாவற்றையும் வர்ணித்து, இப்படிப்பட்டவன் அவன், அவனை நான் காதலிக்கிறேன், அவன் என் உள்ளத்தை கவர்ந்து விட்டான், அவன் இப்படிப்பட்டவன் என்று ஒவ்வொரு பாட்டிலும் அவள் சொல்லுகிறாள். அப்போ தாயே தாயே என்று தாயிடத்திலே அவள் சொல்லுகிறாள். தாயே என்று சொல்லுவதை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வந்து பிறகு அந்த செவிலித்தாய் மற்றவர்களுக்கு சொல்றார், என்னுடைய பெண் இப்படி சொன்னாள், என்னுடைய பெண் இப்படி சொன்னாள் என்று பிறகு சொல்றாள். ஆக இந்த பாடல்லாம் செவிலி கூற்று. ஒரு தலைவி சொன்ன பேச்சை தாய் கேட்டு என் மகள் இப்படி சொல்றாள் என்று அந்த செவிலி இன்னொருத்தருக்கு சொல்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்கும். அப்படி அமையும் போது இந்த பாட்டுல ஒரு அழகு என்னன்னா, நடுவில் வருகிற 2 அடி திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி வரும். இது இடைமடக்கு என்று சொல்லுகிற ஒரு அழகு. செய்யுள் வகையில நடுவில் இருக்கிற 2 அடியை, வந்த அடியை திரும்ப 2வது அடியையே மடக்கி பாடுவார்கள். அது இடைமடக்கு என்று அமைத்து பாடுவார். அப்ப நம்முடைய ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் இப்படி இடைமடக்காக பாடிய பாடல்கள் பல இருக்கின்றன. இதிலையும் அப்படி பாடுகிறார். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன்மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் வேத மொழியர், வேதத்தையே தன் வாயால் மொழிந்து கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் வேதமே பாடுறார். என்னால் காதலிக்கப்பட்டவன் யார்? இந்த தலைவி சொல்லும் போது வேத மொழியர், வேதத்தை மொழிந்து கொண்டிருப்பவர், வேதத்தை பாடிக்கொண்டிருப்பவர். வெண்ணீற்றரு, உச்சந்தலிருந்து உள்ளக்கால் வரையிலும் திருநீர் பூசுகிறார். பாதங்க நீரேற்றார். அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல, பந்தநல்லூர் தேவார பாதங்க நீரேற்றார். பாதமாகிய அங்கம் வரையிலும் திருநீர் பூச்சினவர். பாதங்க நீரேற்றார்னா பாதம் என்ற ஒரு உறுப்பு வரையில், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரையில திருநீர் பூசினவர். அதான் முழுநீர் பூச்சிய முனிவர். வெண்ணீற்றரு செம்மேனியரு, அவர் சக்கச்சுவேன்னு இருக்கிற உடம்பை உடையவர். ஆகவே வேதத்தை சொல்லுகிறார், திருநீர் பூச்சி இருக்கிறார், சக்கச்சுவேன்னு உடம்போடு இருக்கார். கையில ஒரு உடுக்கை அடிச்சு கொண்டு வந்தார். நாதப்பறையினர் அன்னே, அவர் நாதத்தை வெளிவிடும்படியான பறை, ஒரு உடுக்கையை கையில் ஏந்தி வந்தார். பிச்சை கேட்க வர்ற போது வீட்டுல குடுகுடுப்பு அடிக்கிறார். அந்த குடுகுடுப்ப அடிக்கிறவர் சிவபெருமான் தான். உடுக்க வச்சுக்கார் போன கையில். அந்த உடுக்கையை அடிச்சு கொண்டு சிவபெருமான் வந்து பிச்சை கேட்க வர, அவளுக்கு அடையாளம் இத்தனையும் சொல்றார். ஒரு குடுகுடுப்புக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்டான், அவன் இப்படி இருந்தான், வேதம் பாடினான், திருநீர் பூச்சி இருந்தான், அதோட சக்கச்சவேன்னு உடம்பு இருந்தது, கையில ஒரு உடுக்கை, அது நாதம். நாதப்பறையினர், நாதம் என்று சொல்லுகிற முதல் ஒலி இருக்கு பாருங்க, ஓம் என்று சொல்லுகிற பிரணவ ஒலியாகிய நாதம். அந்த நாதத்தை வெளிவிடும்படியான உடுக்கை.
சிவபெருமான் அந்த உடுக்கையை தான் ஒரு அடி அடிச்சார், ஓம் என்ற ஒலி பிறந்தது. அப்புறம் தான் உலகமே உற்பத்தி. உலக உற்பத்திக்கு உடுக்கையிலே நான் ஓம் என்ற இந்த பிரணவ ஓசையை அவர் உண்டு பண்ணின பிறகுதான் வந்தது. அதனால கையிலே அவர் உடுக்கையை வைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்ற. அன்னே, அம்மா, இப்படிப்பட்டவர் அம்மா என்பது வரையிலும் தலைவி சொன்னாள். அன்னே என்னும் தாயே என்று அவள் சொல்றாள். என்னும் என்று என் மகள் சொல்லுவாள். என்னும் என்பது அந்த செவிலி கூற்று. அவளை வளர்க்கிறவள் இருக்காளை வளர்ப்பு தாய் பேசுகிறாள். நாதப்பறையினர் நான் முகன்மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். நாதப்பறையினர் கையிலே அந்த உடுக்கை வைத்துக் கொண்டு வந்தாரே அந்த பெருமான், அவரை இன்னும் சாதாரணமா நினைக்காதே. அவர் யார் தெரியுமா? நான் முகன்மாலுக்கும் 4 முகம் இருக்குது, ஆனா பிரயோஜனம் இல்லை. மால் எல்லாரையும் மயங்க வைப்பான், ஆனா அவன் மயங்கி விட்டான், அவனுக்கு தெரியாதனா போனா. இந்த 2 பேருக்கும் நாதர், 2 பேருக்கும் ஒரு தலைவர் ஒருவர். நாதர் என் நாதனார். நான்முகனுக்கும் மாலுக்கும் யார் தலைவர் என்றால் இந்நாதர். என் வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்தார், அவர் தான் தலைவர். பிரம்ம விஷ்ணுக்களுக்கே இவர்தான் தலைவர். அன்னே, அம்மா என்று தான் காதலித்த இறைவனை அம்மா என்று சொல்லி அவள் சொல்ல, அதை கேட்டு வாங்கி என்னும் என்று சொல்லுகிறார் என்று இந்த பாட்டை ஒரு செவிலி கூறுவதாக இதை அமைத்திருக்கிறார். இத அப்படியே வேறொரு நாடக பாணியா மாத்திட்டோமான, ஒரு நாடக மேடையில 2 பெண் வராரு. அந்த 2 பெண்ணும் தலைவியினுடைய தோழிகள். தலைவி இல்ல, அங்கே செவிலியும் இல்ல. ஒரு பெண் அங்கேருந்து இப்படி ஓடி வந்தார். அவர் தன் தலைவியை பத்தி சொல்றார். அந்த தலைவி என்ன சொன்னா தெரியுமா? வேத மொழியர் வெண்ணேற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும். அவ சொன்னா, அவ நாதப்பறையினர் சொன்னால முடிச்சத இவ எடுத்தார். நாதப்பறையினர் நான் முகன்மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். ஆகவே அவள் முடிக்கிற வார்த்தைய அடுத்தவ இன்னொருத்தி ஆரம்பமாக வார்த்தையா வச்சு அவள் அந்த வார்த்தையை சொன்னான். அப்புறம் அடுத்தவ முதல் வந்த பெண் அடுத்த பாட்டை ஆரம்பிக்கிறார். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உன்னின்றுருக்குவர் அன்னே என்னும். அவ உள்ளின்றுருக்குவர் முடிச்சா இல்லையா? இவ எடுத்தா உன்னின்றுருக்கி உழப்பில ஆனந்த கண்ணீர் தருவனால் அன்னே என்னும். இப்படி 2 பெண்கள் ஒரு நாடக மேடையில் ஏறி மாறி மாறி பேசுகின்ற போது ஒருத்தி முடித்ததையே அந்த முடிவையே தன்னுடைய வார்த்தைக்கு ஆரம்பமாக வச்சு பாடுற ஒரு முறை அமைத்து பாடுவது ஒரு முறை. அதனால்தான் இவர் இடைமடக்காகவே இந்த பாட்டை கொண்டு போய் முதல் 2 வரியிலையும் ஒருத்தி பேச்சு முடிஞ்சு போச்சு, அடுத்த 2 வரியிலையும் இன்னொருத்தி பேச்சாக முடிக்கிறது. ஆகவே இந்த பாட்டு நாடக பாணியிலே 2 பெண்கள் ஒரு தலைவியின் மனத்தைத்தான் சொல்றார்கள். இவரும் அதைத்தான் சொன்னார். ஒரு தலைவியினுடைய உள்ள கருத்தை வெளிப்படுத்தினார். இதுல கையில உடுக்க வைத்துக் கொண்டு வந்தார்னு சொன்ன பாருங்க. அந்த உடுக்கை வைத்துக் கொண்டு வருகிற குடுகுடிப்புக்காரன் சில சமயத்துல என்ன பண்ணுவான், ஒரு மாடு ஓட்டி கொண்டு வருவான். அந்த மாடை வைத்துக் கொண்டு வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு சொல்லுவான். உடனே அந்த மாடு தலையாட்டும். இந்த மாட்டை ஆட்சி கொண்டு வந்து பிச்சை கேட்கிறானே, அவனை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க போய் இவன் யாரு, இவன் என்ன பிச்சைக்காரன் அப்படின்னு கேட்டா அவர்கள் என்ன சொல்றார்கள், இவன் பெருமாள் மாட்டுக்காரன் அப்படிங்கிற. இவன் யார்? பெருமாள் மாட்டுக்காரன். இந்த மாடு பெருமாள். பெருமாளை மாடாக உடைய சிவபெருமான் வந்து பிச்சை கேட்கிறானா. பெருமாள் மாட்டுக்காரன்னா யாருன்னா சிவபெருமான் அர்த்தம். பெருமாளையே மாடாக வித்துக் கொண்டிருக்கிற சிவபெருமான். இதுல சிறுபாசத்துல இடம் இருக்கிறது. இடமவனாய் தாங்கினான் பெருமாள்கான் சாழலோ. இடமமா போய் இறைவனை தூக்கி கொண்டவன் திருமால். அப்ப திருமால் யாரு? ரிஷபம். ஆகவே பெருமாளை மாடாக கொண்டு தனக்கு வாகனமாக கொண்டு இருக்கிற ஒருவன் வந்து பிச்சை கேட்கிறான். ஆகவே பெருமா மாட்டுக்காரன்னா சிவபெருமான் தான் பிச்சாடனார வந்து ஊர்ல இறைவன் அந்த காலத்துல பிச்சை ஏற்றதை இன்று வேஷம் போட்டு கொண்டு பிச்சை கேட்கிறான். இன்றைக்கு பிச்சைக்காரர்கள்லாம் வீட்டுல பிச்சை வாங்கணும்னா ஏதாவது ஒரு வித்தை காட்டிதான் ஒரு பொருளை கேட்கணும். அதுக்காக இவன் அந்த காலத்துல சிவபெருமான் இப்படி மாட்டை ஓட்டிட்டு வந்து பிச்சாடனா வீடு வீடா கேட்டார்னா அந்த வேஷத்துல வந்து பிச்சை கேட்கிறவனாக இன்றைக்கு இருப்பவனை அன்றைக்குள்ளவர்கள் தெரிந்து அவனுக்கு பெருமாள் மாட்டுக்காரன் வைத்தார்கள். அவனைத்தான் இங்க குடுகுடுப்பக்காரன் நான் சொன்னேன். நாதப்பறையினர் என்று சொன்ன. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உன்னன்றுருக்குவர் அன்னே என்னும்.
கண்ணஞ்சனத்தரு. அஞ்சனம் என்றால் மை. கண்ணஞ்சனத்தன் என்றால் இவங்க என்ன ஒரே கண்ணிலே மை பூச்சி இருப்பார். சிவபெருமான் ஒரு நாள் கண்ணுக்கு மை போட்டவரே இல்ல, முகத்துக்கு பவுடர் அடிச்சவர் கிடையாது, பேஸ் பவுடரோ அவர் கண்ணுக்கு மையோ அல்லது வேற சென்டோ தடவினது கிடையாது. சுந்தரமூர்த்தி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டார். திருமால் அப்படியெல்லாம் இருப்பார். ஆனா சிவபெருமானுக்கு அது அல்ல. அப்ப கண்ணஞ்சனத்தர் என்பதற்கு அப்படி கண்ணிலே மை பூசினவர் என்று அர்த்தம் சொல்ல. கண் மை போல் கருத்திருப்பவர். அவருடைய கண் அவ்வளவு கருமையாக இருக்கும். கண் அவ்வளவு இளமை பருவம். அவரிடத்துல முதிர்ச்சியே பார்க்க முடியாது. இறைவன் ரொம்ப வயசானவனே அல்ல, கிழவனே அல்ல, ரொம்ப குமரன் இளையனாகவே இருக்கிறவன், அன்னன்னைக்கு புதுமையாக இருக்கிறவன். கண் அஞ்சனத்தரு. கண் மை போல கரிய நிறமுடையவராக இருப்பார். கண் கரியர். கருணை கடலினர். கண்ணு கருப்பாய் இருந்தாலும் அவர் கருணையானது கடல் போல செய்வார். தன்னை நெருங்குறவர்களுக்கு கருணை கடலாய் இருப்பார். உன் நின்று இருக்குவர். அவர் பிச்சை கேட்டுவிட்டு போட்டு கடைசியில என் உள்ளத்திலே வந்து பூந்து என் உள்ளத்தை உருக்கிறார் அண்ணே, என் உள்ளத்தை உருக்கிறாரம்மா என்னும் என்று அவள் சொன்னாள். உன் நின்று உருக்கி என் உள்ளத்திலே உருக்கினது மட்டுமல்ல, உள்ளத்தை மட்டும் குறைச்சா உள்ளத்திலே உள்ள உருகி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என் உள்ள உருகி இருக்குங்கிறத நான் வெளியில காட்டணும்னா அவன் என்ன பண்ணானா, உன் நின்று உருக்கி உலப்பிலான் அந்த கண்ணீர் தருவரால் என்ன உள்ளத்தை உருக்கி உலப்பில்லாத அழிவில்லாத ஆனந்த கண்ணீரை வடிய வைக்கிறார். என் கண்ணிலிருந்து கண்ணீர் உருகிறது. இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீரையும் அவன் தான் சொட்ட வச்சான். என் உள்ளத்தை உருக்கினான். உருக்கினது மட்டுமல்ல, வெளியிலே கண்ணீராக வந்து விழும்படியாக செய்திருக்கிறான். அப்ப உள்ளத்தில் இருக்கிற அன்பை எது வெளிக்காட்டும் என்று கேட்டால் கண்ணீர் தான் காட்டும். திருவள்ளுவர் சொல்வார், அன்பிற்கு முன்பு அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணீர் பூத்தல் தரும். ஆகவே உள்ளத்தில் இருக்கிற கண்ணீர் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி விடும். அது மாதிரி இங்கே அவர் கண்ணீரையும் எனக்கு படித்து விட்டார். நித்தமானாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் நித்தமானாளரு. நாள்தோறும் கல்யாணம் பண்ணிக்கிறவர் அவர். அந்த தோழி கேட்டா, நீ அந்த சிவபெருமான முன்னத்துல வீட்டுல பிச்சை எடுக்க வந்தவனை பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்கு முன்னே அந்த சிவபெருமானுக்கு பார்வதின்னு ஒரு மனைவி இருக்கிறா, தலையில கங்கைன்னு ஒருத்தி வேற இருக்கா, நீ மூணாவதா போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, 3 பேர் 3 பேர் மூணாவதா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உனக்கு நியாயமானு கேட்டா. அவ சொன்னா, நான் மூணாவது அல்லம்மா, நெத்தனத்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு அவன் கணவனா இருக்கிறான், அதுல நானும் ஒருத்தியா இருக்கிறேன். ஏன்னா எல்லா ஆன்மாக்களுமே அவனுக்கு மனைவிமார்கள் தான். அவன் ஒருத்தன் தான் நாயகன். உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் அவனுக்கு மனைவிமார்கள். அப்போ தினந்தோறும் ஒவ்வொரு ஆன்மா அந்த ஆண்டவனுடைய திருவடிக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவையும் அவன் கல்யாணம் பண்ணி கொள்கிறான். நித்த நித்தம் மணாளனாக நித்திய கல்யாணனாக இருக்கிறான். நித்தமானாளர். நான் ஏதோ ஒரு 2 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை காதலிக்க நினைக்காத, நித்த நித்தம் கல்யாணம் பண்ணிக்கிற அவ்வளவுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவனைத்தான் நானும் ஒரு மனைவியாக அவனுக்கு போய் சேர விரும்புகிறேன். நித்தமானாளர். ஏன்னு கேக்குறியா, நிரம்ப அழகியர். அவர் மாதிரி நிரம்ப அழகுள்ளவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. வேற இன்னொரு மாப்பிள்ளை அவளை அழகா கண்டுபிடிக்க முடியாது. அவன் தான் அவளை அழகா இருக்கிறான். நிரம்ப அழகியர். ரொம்ப ரொம்ப அழகு. இது உலக பேச்சு. நிரம்ப என்பது நிரம்பிய வழியும்படியான். ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றிச்சுன்னா அந்த வாய் மட்டத்திலே இருந்தால் நிரம்பி போச்சு. இன்னும் ஊச்சம் ஊத்தினா வழியும். வழியும் அளவுக்கு நிரம்புதல் இருக்கிறதே அதான். முற்றும் நிறைந்த அழகுடையவன். அதனால நிரம்பு அழகியர் என்ற இந்த சொல் பல பேருடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டு. இந்த திருவாசகத்துல இந்த ஒரு சொல் ரொம்ப பேரை கவர்ந்திருக்கு. அந்த காலத்துல ஒரு சிறந்த சைவ குடும்பத்தில பிறந்த ஒருத்தர் தம் பிள்ளைக்கு நிரம்ப அழகிய தேசிகர்னு பேர் வச்சார். அந்த பிள்ளை பாருங்க ரொம்ப நிறைய படிச்சு சைவ சித்தாந்தத்துல அந்த சிவஞான சித்தியாருக்கு உரை எழுதி அப்பேற்பட்ட பெரியவரா வந்துடுறார். நிரம்ப 6 பேர் உரை எழுதியிருக்காரு. அதுல ஒருத்தர் நிரம்ப அழகிய தேசிகர் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நிரம்ப அழகிய தேசிகர்ங்கிற பேர் அவருக்கு எங்கேருந்து வச்சாங்கோ? அவங்க அப்பா எங்கேருந்து கண்டுபிடிச்சார்? திருவாசகத்துல. இப்ப பேர் வைக்கிறதுக்கா எங்கெங்கோ போய் சினிமா பேரு, அதில் நடிகர்கள் பேரெல்லாம் இப்ப பிடிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இருக்கிற அழகான சொற்றொடரை பயன்படுத்தி கொண்டார்கள். அதுல நிரம்ப அழகியர்
என்ற இந்த பெயர். நித்தமானாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும். அது மட்டுமல்ல, என் மனத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அம்மா என்று சொன்னாளாம். சித்த திருப்பவர் அப்படின்னா யாருன்னு தெரியலையே, உன் மனத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டாள் அவள். சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துறை அத்தர். பாண்டி நாட்டுல இருக்கிற பெருந்துறை என்ற ஊர் இருக்கே, அந்த ஊர்ல உள்ள அத்தர் இறைவன். பெருந்துறை அத்தர். பெருந்துறை என்ற ஊர்ல இருக்கிற அத்தர்னு மட்டும் பாருனான்னு வச்சுக்கோ. எந்த பெருந்துறைன்னு ஒருத்தன் கேட்பான். நாச்சார் கோயிலுக்கு கிழக்கே பேணு பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கே, அங்க ஆவுடையார் கோயிலுக்கும் பெருந்துறை இருக்கே, எந்த பெருந்துறைன்னு கேட்பான். இது சோழ நாட்டு பெருந்துறையா பாண்டி நாட்டு பெருந்துறையான்னு கேட்பான். அந்த சண்டையை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணிவிட்டார், தென்னன் பெருந்துறை பாண்டி நாட்டுல இருக்கிற பெருந்துறை ஆவுடையார் கோயில் தெளிவா பாடினார். மாணிக்க வாசகர் சோழ நாட்டு பெருந்துறை அல்ல, இது சம்பந்தர் பாடல் பெற்றது, அது மாணிக்க வாசகர் பாடல் பெற்றது. அதனால தென்னன் பெருந்துறை அத்தரு, திருப்பெருந்துறைக்கு தலைவர் ஆனந்தரால், ஆனந்தமயமாக இருக்கிற பெருமான் அன்னே என்னும் அப்படிப்பட்டவரம்மா என்று அடையாளம் சொல்லுவார். ஆடர பூனூடை தோல் ஓடி பூசிற்றோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும். அவருக்கு என்ன வேஷம், அவர் உடம்புல என்ன ஆடை, என்ன ஆபரணம், என்ன போன்றிருந்தார், கொஞ்சம் விளக்கமா சொல்லேன்னு கேட்டாலாம். அதுக்கு அவள் சொல்ற, ஆடரப்பூ படம் எடுத்து ஆடுகின்ற அரா பாம்பு இருக்கே, அதுதான் அவருக்கு ஆபரணம். அரா என்பது அற என்று குறுக்கல் விகாரமா வந்திருக்கு. ஆடு அற பூன், ஆடுகின்ற அரா என்ற பாம்புதான் பூன் ஆபரணம். உடை தோல், அவர் இடுப்புல கட்டுகிற ஆடை புலித்தோல் தான். பொடி, அவர் பூசுகிற வாசனை பொடி என்ன, திருநீற்று பொடி. பூசிற்று ஓர் வேடம், இப்படிப்பட்ட ஒரு வேடம் இருந்தவாரன்னே. இருந்தது என்ன அழகா இருந்தது. அவர் பாம்பை போட்டுக்கிட்டு புலித்தோலை கட்டிக்கிட்டு மேல இந்த திருநீரை பூச்சி வந்தது என்ன அழகா இருந்தது தெரியுமா. இதுதான் ரொம்ப அழகுன்னு அவன் சொல்றாள். வேடம் இருந்தவார் அன்னே, இருந்தது என்ன ஆச்சரியமாமா. வேடம் இருந்தவா கண்டு கண்டு, அந்த வேடத்தை பார்த்து பார்த்து என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே. என் உள்ளமானது இப்படி குழைஞ்சு வாடி போச்சே, அந்த வேடத்தை பார்த்து பார்த்து என் உள்ளம் இப்படி கலங்குகிறதே, அவனிடத்திலே காதல் அன்பு பூண்டு விட்டதே என்று ஒரு பெரிய ஞானி, இறைவனிடத்திலே காதல் கொண்ட ஒரு ஞானியினுடைய பேச்சு. மாணிக்கவாசகர் தான் வச்சுங்க. மாணிக்கவாசகர் எப்படி இறைவனிடத்திலே ஆட்கொண்ட மனத்தை குழைஞ்சுட்டாரா, அந்த குழைவை ஒரு பெண் மேல் ஏற்றி ஒரு பெண் பேசுவதாக இந்த பாடலை அமைத்து காட்டுற. நீண்ட கரத்தர் நெருங்கரு குஞ்சியர் பாண்டி நன்னாடாரால் அன்னே என்னும். இன்னும் கொஞ்சம் அடையாளம், ரொம்ப கை நீளமா இருக்கு. அவர் நேரா நிக்க வச்சா அவர் கை விரல் முழங்கால் சில்லு இருக்க அதை வந்து தொடும். நாமெல்லாம் நேரா நின்று நம்ம கைய நீட்டி பார்த்தா கூட முழங்கால் சில்ல தொடாது. முழங்கால் சில்ல தொட்டுட்டுது நாம் ஒரு பெரிய ராஜாவா தான் இருக்கணும். அப்படி இருந்ததுதான் ஆஜானுபாகுன்னு அர்த்தம். ஜானுன்னா முழங்கால், பாகுன்னா கை, ஆனா வரை. ஆஜானு முழங்கால் வரை, பாகு கை உடையவன். முழங்கால் வரை நீண்ட கையை உடையவனைத்தான் ஆனா ஆஜானு பாகுவா இருக்கான்னு சொல்றோம். அதைத்தான் நீங்க நீண்ட உருவத்தை, நீளமான உருவம், அவர் கை முழங்காலை வந்து தொடும். அப்படிப்பட்ட ஆஜானு பாகுவான உருவம். நெறிதரு குஞ்சியர், தலையில இருக்கிற தலைமையிலே எவ்வளவு வளவளவளவளக்கு நெளி நெளியா இருக்கு என்று சொல்ற. அந்த தலைமயிலுடைய நெளி விழுந்திருக்க அது ஒரு அழகுக்கு சிறப்பு. சிலப்பதிகாரத்துல கோவலுடைய தலைமையர் இப்படி நெறிந்து இருந்தது என்பதை வரைஞ்சு காட்டுறார் அவர். நெறிதரு குஞ்சியர், வளைப்பை உடையதாகிய தலைமயிரை உடையவர் அந்த பெருமான். பாண்டி நட்டாரால், அவர் பாண்டி நாட்டுக்காரர். அன்னே அம்மா என்று அடையாளம் சொன்னாள். பாண்டி நன்னாடர், பாண்டி நாடர் தான். பரந்தெழும் சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அன்னே என்னும். அவரிடத்திலே விரிந்து போகின்ற சிந்தையை யார் உடையவரோ அந்த சிந்தையை எல்லாம் ஆண்டு கொள்வார். யார் ஒருவர் தன்னுடைய மனத்தை அந்த பாண்டி நாட்டு இறைவனிடத்திலே வைக்கிறாரோ அவருடைய உள்ளத்தை எல்லாம் இவர் ஆண்டு கொண்டு அன்பு செய்வார், கருணை செய்வார் என்று சொல். உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னே என்னும். என் நெஞ்சில் இருக்கிறவர் யார் நீ கேட்கிற திரும்ப நான் விவரமா சொல்லிவிடுறேன். என் மனத்தில் இருக்கிறவர் இந்த உத்தரகோசமங்க பெருமான் தான். உன்னற்கரிய சீர், நினைக்க முடியாத சிறப்பை உடைய உத்தரகோசமங்கை. முன்ன கூட சொன்னார், அந்த பொன்னு சொல்ல கூட
7வது பாட்டுல உன்னற்கரிய திரு உத்தரகோச மங்கை என்று அங்கேயும் சொல்லியிருக்க. நினைக்க முடியாத சிறப்பினுடைய உத்தரகோச மங்கையர் அவர். மன்னுவது என் நெஞ்சில், அவர் நிலைத்திருப்பது என்னுடைய நெஞ்சத்திலே. மன்னுதல் நிலைத்திருத்தல். அன்னே என்னும் மன்னுவதன் நெஞ்சில் மாலை என் காண்கீழர், அவர் என் நெஞ்சிலே தங்கி இருக்கிறார். ஆனால் திருமாலும் அயனும் இன்னும் பார்க்கல, அவர்கள் உள்ளத்திலே கூட வரல, நேரா கூட பார்க்கல அந்த மாலும் திருமாலும். என்ன அதிசயம் அன்னே என்னும், என்ன ஆச்சரியம், பெரிய பதவி, உலகத்தையே படைச்சுட்டேன் பிரமாதப்படுத்துகிறான் பிரம்மா, அவனுக்கு அந்த சிவபெருமான் தெரியல. நான் உலகத்தையே காக்கிறேன்னு பெருமை அடிச்சுக்கிறான் அந்த திருமாலுக்கு இன்னும் சிவபெருமான் தெரியல. ஆனா எனக்கு உலகம்னா என்னானே தெரியாது, எனக்கு பக்கத்திலே அந்த இறைவன் வந்து தன் திருவடியை என் தலையில சுட்டிட்டு போட்டானே, என்ன ஆச்சரியம் என்று சொல்றேன். என்ன அதிசயம் அன்னே என்னும், எப்பேற்பட்ட ஆச்சரியம். இது இறைவனுடைய சௌலபியம், எளிவந்த கருணை. வெள்ளை கலிங்கத்தர் வெண்டீரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும், அவர் குதிரை மேல வந்த காட்சியை சொல்ற. அவர் வெளவெளேர்னு ஆடை இடுப்பிலே உடுத்திருந்தார். இப்போ தோல் உடை இல்ல, இப்ப இடுப்புல கட்டி இருக்கிறது வெண்மையான ஒரு தூய ஆடை. வெள்ளை கலிங்கத்தர், கலிங்கம் என்றால் ஆடை. கலிங்கம் என்ற தேசத்திலே துணி நெசவு போடுவது அந்த காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதனாலே துணிக்கே கலிங்கம்னு பேர் வந்து. வெள்ளை கலிங்கத்தர், வெளவெளேன்னு தும்பப்பூ மாதிரி வெள்ளையாயிருக்கிற அந்த ஆடையை உடுத்தவர். வெண்திரு முண்டத்தர், தன் முன் நெற்றி இருக்க மாட்டார், மேல் இந்த பகுதிக்கு தான் முண்டம் என்று. முண்டம்னா மேல் நெற்றி, அந்த மேல் நெற்றி முழுக்க நிறைய விளவளையர்னு திருநீர் பூச்சி இருப்பார். இந்த குதிரையில ஏறி அரசனுக்கு குதிரையை கொடுக்க வந்தாரே சிவபெருமான், அப்ப இடுப்புல விளவளையர்னு ஆடை கட்டி தன்னுடைய முன் நெற்றியில நிறைய திருநீர் பூச்சி ஒரு சட்டம் ஒண்ணு போட்டிருந்தாராம். அது என்ன சட்டைன்னு அடுத்த வரியில சொல்றார். பள்ளி குப்பாயத்தர்கு, பள்ளி குப்பாயம், குப்பாயம் என்பது ஒரு சட்டை. அது கழுத்தில் இருந்து கணுக்கால் வரை ஒரு நீண்டு அணிகிற சட்டை, அங்கி துறவிகள் எல்லாம் அணிந்து கொள்ளுகிறதாகிய ஒரு சட்டை. அது கழுத்தில் இருந்து முழங்கால் வரை நீள ஒரே சட்டையாக இருக்கும். அது இப்ப கிறித்தவர்கள் அவர்களோட முழங்காலோடு நிறுத்திடுவாங்க. ஆனா பழைய காலத்துல நம்முடைய சைவ சன்னியாசிகள்ல அது இன்னும் கணுக்கால் வரையில போகும். அந்த முழங்காலோடு நிக்காது, இன்னும் கீழே போகும், கணுக்கால் வரை நீளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பெயர் குப்பாயம். அந்த இடுப்புல உள்ள வேட்டி கட்டிட்டு இந்த மேல சட்டை போட்டிருக்காரு, அது பள்ளி குப்பாயம் என்று சொல்லப்படும். பள்ளி என்பது இங்க ஒரு அடைமொழி, குப்பாயத்துக்கு அடைமொழியாக வந்து ஞானங்களை உபதேசிக்கும்படியான இடங்களுக்கு பள்ளி என்று பெயர். சமணர்கள் ஞானத்துக்கு சொன்னாலும், அல்லது ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும், வேதங்களை சொல்லி கொடுத்தாலும், அங்க ஒரு பெரிய பளிச்சு என்ற ஒளி வீசுகிற இடமானதுனாலே அதுக்கு பள்ளின்னு பேர் வைக்கும். பள்ளீர் என்ற ஒளி வீசுகிற கல்வி அறிவு வெளிப்படும்படியான இடம், அதனால அதுக்கு பள்ளி என்று வைத்தார். அந்த பள்ளியிலிருந்து பழங்காலத்தில் பாடம் சொன்னவர்கள் அந்த ஞானிகளாக இருந்தவர்கள் தான். அவங்க சட்டம் போட்டிருப்பாங்க, கணுக்கால் வரை நீண்ட சட்டை இட்டு இருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு பள்ளியில் இருப்பார் அணிந்த குப்பாயத்தை போல சட்டை அணிந்தவராக வந்தார். பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும், பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேல் கொண்டு, அந்த குப்பாயம் அணிந்தவர் தாவி குதித்து ஓடி வருகிற ஒரு குதிரை மேல் ஏறி கொண்டு வந்து உள்ளங்கவர்வரால் அன்னே என்னும், என் மனத்தை கவர்ந்து விட்டார். குதிரை மேல் ஏறி வந்து அரசனுக்கு நரியெல்லாம் குதிரையாக்கி கொடுத்துட்டு போனாரே, அப்போ என் உள்ளத்தை அவர் கவர்ந்து விட்டார். தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளன்மை ஆழ்வரா அன்னே என்னும், அது கழுத்துல ஒரு மாலை போட்டிருந்தார். என்ன மாலைன்னு பார்த்தா அருகம்புல் மாலை. அந்த அருகம்புல்லும் கூட தாலி அருகுன்னு ஒரு அருகு, அந்த தாலி அருகால ஆன மாலையை கழுத்திலே போட்டிருந்தார். தாலி அருகினர் சந்தன சாந்தினர், அப்போ சந்தனம் பூச்சிருந்தார். அந்த குதிரை மேல வந்தாரே அந்த சிவபெருமான், அப்ப வேட்டி கட்டி இருந்தார், திருநீர் பூசி இருந்தார், கழுத்திலே அந்த அருகம்புல் மாலை அணிந்திருந்தார். அதோடு கூட சந்தன சாந்து கூட வாசனை கூட பூச்சி இருந்தார். ஏன்னா இந்த நாட்டுல உள்ள அசல் சிவனாவே வந்து புலித்தோலை கட்டிக்கிட்டு வந்திருந்தா பாண்டியனுக்கு தெரிஞ்சு போடும். தான் சிவன் என்பது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி வர, அதனாலே இந்த அடையாளங்கள்லாம் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும், என்னை ஆளாக ஆட்கொண்டார், என்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்ட பெருமான் அவர்.
ஆளம்மையாளுடிகளார் தங்கையில் என்னை ஆளாக ஏற்றுக்கொண்டாரே அந்த பெருமான் என் வீட்டிலே பிச்சாடனராக வந்தார். அப்படி வந்தபோது தம் கையில், அந்த சிவபெருமானுடைய கையிலே தாளம் இருந்தவார் அன்னே என்னும் ஒரு தாளம் இருந்தது நான் பார்த்தேன் என்று சொன்ன. இந்த இடத்துல தாளம் என்ற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு. அந்த ஓதுவார்கள் 2 கையிலும் 2 குமிழ் வைத்துக் கொண்டு ஒன்றோடொன்று மோதுகின்ற இசைப்பாட்டுக்கு தாளம் போடுறார்களே, அதுக்கும் தாளம் என்று பெயர். நாம் உணவருந்துவதற்காக ஒரு பெரிய தாம்பாளம் இருக்கும், அந்த தாம்பாளத்துக்கும் தாளம் என்று ஒரு பெயர். இப்போ சிவபெருமான் கையில் வைத்துக் கொண்டு போனது ஓசை எழுப்புகிற தாளமா, பிச்சை எடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டு கையில ஏந்தி கொண்டு போன ஒரு தாம்பாளமா என்றால் இங்க தாம்பாளம் தான். தாளம் போடல. சிவபெருமான் கையிலே தாளம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்கவில்லை. அவர் கையிலே அந்த ஓடு எடுத்துக்கொண்டு போகிறதைத்தான் இங்க தாளம் என்று சொல்றார். பிச்சா பிச்சா பிக்ஷா பாத்திரம், தாளம் இருந்தவா. இப்படிப்பட்ட ஒரு கோலத்தை உடைய பெருமான் கையில ஒரு தாளம், ஒரு பிக்ஷா பாத்திரம் வைத்துக் கொண்டு வந்தாரு. என்ன ஆச்சரியம்! அது அடுத்த பாட்டுல இன்னும் விளக்கிறார். தையல் ஒரு பங்கியினர் தன் பக்கத்துல ஒரு பெண்ணையும் அழைச்சு கொண்டு வந்து பிச்சை கேட்கிறார். தாபத வேடத்தர், ஆனா அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி வேஷம் போட்டு வந்து வீட்டுல பிச்சை கேட்கிறார். ஐயம் பூவரால் பிச்சை கேட்கிறார். ஐயம்னா பிச்சை. ஐயம் பூவர் பிச்சை எடுக்க வருகிறார். அன்னே என்னும் தாயே என்று சொல்லுவார். ஐயம் பூவர் போதாலும் என் உள்ளம். இப்படி பிச்சை எடுக்க வந்தவர் என்னை வீட்டை விட்டு வெளியிலே போன உடனே நையும் இது என்னே உள்ளம் நையும், என் மனம் கசிகிறது, உருகுகிறது. என்ன ஆச்சரியம்! அன்னே என்னும், அன்னே தாயே என்று அவள் சொல்றாளாம். ஆகவே இறைவன் பிச்சை கேட்க வருகிறான். தன் பக்கத்திலே இப்போ ஒரு பெண்ணையும் அழைச்சு கொண்டு பிச்சை கேட்க வருகிறான். அதுவும் தாபத வேடமாக, முனிவர் வேடமாக வந்து பிச்சை கேட்கிறான். ஐயம் கேட்கிறான். அப்படி ஐயம் புகுந்தவர் பிச்சை கேட்கிறதோடு போக வேண்டியதானே, வாங்கிட்டு என் உள்ளத்தையும் அல்லவா கவர்ந்து விட்டார். இது எல்லா இடத்திலும் வரும். ஞானசம்பந்தர் கூட இறைவனை கண்டபோது இறைவன் தன் உள்ளத்தை கவர்ந்து கொண்டு ஓடிவிட்டான். உள்ளம் கவர் கள்வன், என் உள்ளத்தை கொள்ளை கொண்டான். அது மட்டுமல்ல, என் கையில் அணிந்த வளையெல்லாம் கண்டு கீழே உழுதுனான். வெள்வளை சோர எனது உள்ளம் கவர்கள்வன், என் கையில் அணிந்த வெண்மையான சங்கு வளை கலந்து விழும்படி என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டான். இது முதல் பதியத்திலே இருக்குது. அந்த இறைவன் வந்து ஞானசம்பந்தரை பால் கொடுத்து ஆட்கொண்ட போது இவருடைய பாசங்களாகிய வளையெல்லாம் கலந்து ஓடி போச்சான். இவர் உள்ளத்தை இறைவன் கொள்ளை கொண்டு விட்டாராம். அது பரவசமடைந்த நிலையை அந்த பாட்டுல பாடி காட்டுறார். ஒரு பெண் இறைவனிடத்திலே காதல் கொண்டு வளையல் கடந்து தன் உள்ளமுறிய இருக்கிறது போல வைத்து அவர் பாடினார். அதே போல இவளும் சொல்றார். என் உள்ளம் நயும் இது வெண்ணே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துண்டிய தென்னியர் அன்னே என்னும். அந்த இறைவர் தன் சென்னி தலையிலே என்னென்ன வச்சிருக்கார்? கொன்றை பூ வச்சிருக்கார், மதியம் சந்திரனை வச்சிருக்கார், கூவிளம் வில்வமாலை, மத்தம் ஊமத்தம்பு, இத்தனையும் வச்சிருக்கார். கொன்றை மஞ்சளா இருக்கு, மதியம் விளவிளேன்னு இருக்கு, கூவிளம் பச்சையா இருக்கு, மத்தம் ஊதா கலரா இருக்கு. எல்லாம் வேற வேற நிறம். சிவபெருமான் தலையில எல்லா நிறமும் வச்சுட்டார். இது ஏன் வச்சாருன்னா, எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த ஜாதியோ அல்லது நிற வேறுபாடோ என்னிடத்துல கிடையாது. எல்லா நிறமும் எனக்கு ஏத்தது, எல்லா நிறமும் எனக்கு ஒக்கும், எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான். ஊமத்தம்பூ என்று விளக்கப்பட வேண்டிய பூ அல்ல, கொன்றை என்று உயர்ந்த பூ என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. கொன்றை போன்ற உயர்ந்த பூவையும் எனக்கு ஏத்துக்குவேன், ஊமத்தை என்று மற்றவர்கள் வெறுக்கிற பூவையும் நான் ஏத்துக்குவேன். ஆனாலும் எனக்கு வெறுப்பு கிடையாது. என் தலையில 2ம் இருக்கிறதுக்கு காரணம் நான் அல்ல. என்னை விரும்புகிற அடியார் ஒருத்தர் கொன்ற பூ கொண்டாந்து தலையில வச்சுட்டார், இன்னொருத்தர் ஊமத்தம்பூ வச்சுட்டார். ஆனால் 2 பூ இருக்க தவிர நான் போய் எனக்கு கொன்றை பற்றி கொண்டு வச்சுக்கல, நான் ஊமத்த பூவை வச்சுக்கல. எனக்கு வேணும் என்பதோ வேண்டாம் என்பதோ கிடையாது. ஆகவே என் தலையில் கொன்றையும் மத்தமும் இருக்கிறதுக்கு காரணம் அடியார்கள் தன் விருப்பத்தால் கொண்டு வந்து சாட்டியவை. ஆனால் 2ஐயும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே எனக்கு வித்தியாசம் கிடையாது என்று இறைவன் எல்லாரையும் சமத்துவப்படுத்துகின்ற எண்ணமே உள்ளவன். அந்த சமத்துவம் வருகிற போதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்றோம். இந்த உள்ள பாங்கு யாருக்கு வருதோ, சமத்துவ எண்ணம் எப்ப வருதோ அதுதான் நாம் என்ன சொல்கிறோம்னா இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தா தானா மல பரிபாகம், தன்னுடைய ஆனமலம் இருந்த இடம் தெரியாம ஓடி போடும். அப்புறம் நான் பெரியவன் இன்னொருத்தன் சின்னவன் பேசவே மாட்டோம். அப்ப
அப்புறம் இறைவன் திருவள்ளுக்கு நாம் பாத்திரம். அதனால இறைவன் இத்தனையும் வச்சிருக்கிறானா, இத்தனையும் நிறைந்த தலையுடைய நெருங்கிய தலை, துண்டியனா நெருக்கமா எல்லா பூயும் வச்சிருக்கிறார். அன்னே என்னும் அம்மா என்று சொல்லுவாள். துன்றிய சென்னி என் மத்தம் உன்மத்தமே. அவர் தலையில அணிந்த இத்தனை பூவும் எனக்கு ஒன்னும் தொந்தரவு செய்யல. அவர் தலையில வச்ச மத்தம் என்ற ஊமத்தம்பூ இருக்க, அது எனக்கு பெரிய பைத்தியத்தை உண்டு பண்ணிடுச்சு. மத்த கொன்ற பூவை கூட எனக்கு ஆசை இல்லை, சந்தனல ஆசை இல்லை, கூவளமாகிய வில்வத்தில் ஆசை இல்லை. அவர் வச்சிருக்கிற ஊமத்தம்பூ எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர். அந்த ஊமத்தம்பூ யாருமே கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்காத ஊமத்தம்பூவை நான் கேட்கிறேன். ஆனா அந்த இறைவன் எனக்கு தரமாட்டேன், எனக்கு தான் வேணும்னு அவன் தான். அந்த ஊமத்தம்பூ என்னை மத்தமாக்கிது, என்னை பைத்தியமாக அடிச்சு விட்டது என்று சொல்றார். துன்றிய சென்னியில் மத்தம், அவர் தலையில் வைத்திருக்கிற ஊமத்தம்பூ உன்மத்தமே இன்று எனக்கு ஆனவா. எனக்கு இன்றைக்கு அது பைத்தியமாக ஆக்கிவிட்டது. உன்மத்தம் என்றால் பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிக பற்றுடையதாக ஆகிவிட்டது. உன்மத்தம் என்றால் அதில் பேராசை. அந்த பூ தனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆவல் எனக்கு உண்டாக்கிவிட்டது தாயே என்று சொல்லுகிறார் என்பதாக ஒரு தாய் தன்னுடைய காதலனை இவ்வாறு அடையாளம் காட்டுகிறாள். அன்னே என்னே என்று கூப்பிட்டு சொல்லுகிறாள். என்னும் என்று அவள் கூறும் கூற்றாக இன்னொருவர் கூறுவதாக இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய பணியை இந்த அளவோடு நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.